ஹலோ! நாம் இன்னைக்கு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 4 உருளைக்கிழங்கு நல்லா 2ஆ வெட்டி போட்டு, உப்பு போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு பொடியாக வெட்டின வெங்காயம், துருவி வச்ச கேரட், அப்புறம் பனீர் கொஞ்சமாக போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி, வேக வச்ச உருளைக்கிழங்கு, உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா, அப்புறம் கரம் மசாலா, கூடவே ஆரிகானோ அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கோம். அதை நல்லா அகலமாக பரத்தி எடுத்துகிட்டு அதில் பீஸா சாஸ் இல்லை செஸ்வான் சாஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா கெச்சப் கூட நீங்கள் தொடச்சிக்கலாம். நல்லா தடவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கட் பண்ணின ஒவ்வொன்றையும் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி சப்பாத்தி மாதிரி தட்டி தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நெய் ஊற்றி சுட்டு எடுத்தால் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால. நான் கூடவே சைடில் ஜூஸ்க்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இது வெறுமனே சாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம். நான் வெங்காய தயிர் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால வெங்காய தயிர் தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் ஸ்நாக்ஸுக்கு கொய்யாப்பழம், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தான் போட்டு வச்சுருக்கேன். சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. நம்மளுமே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் சாஸ் வச்சு சாப்பிட்டேன். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.